வங்கி தேர்வு படிக்கும் மாணவனுக்கு வணக்கம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு பேங்க் எக்ஸாமில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் ஆர்பிஐ சர்க்குலர் ஃபினான்சியல் டேர்ம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் நடந்த எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 8 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 28 அக்டோபரில் நடந்த கொஸ்டினை எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இதில் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது, அந்த தீம் வரும். இதை நான் பார்த்ததில் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே ஒரு அப்ரிவேஷனை கொடுத்துட்டு அதில் ஒரு லெட்டரை கொடுத்து இந்த லெட்டருக்கு என்ன வரணும் ஒரு காமனாக ஒன்று கேட்டான், ஒரு ஸ்கீம் ஒன்று கேட்டிருக்கான், ஒரு டேட் ஒன்று கேட்டிருக்கான், அப்போ இந்த ஸ்கீம் அவார்டு ஒன்று கேட்டிருக்கான். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாமில் மினிமம் 60% அந்த கொஸ்டினில் நீங்கள் இப்போ போடலாம், கண்டிப்பாக போடலாம். எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் தேவை. ஆனால் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை அனலைஸே பண்ண மாட்டேங்காங்க. நீங்கள் பண்ணீங்கன்னா உறுதியாக அடுத்த நாள் நம்பக்கூடாது, நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் பண்ணீங்கன்னா உறுதியாக எடுக்கலாம். இது இன்சூரன்ஸ் சொல்லி பார்க்கக்கூடாது. இது என்னென்னா நமக்கு இதே கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் பேங்கிங் இதுக்கு ஓரியன்டேஷன் எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதில் என்ன கேட்டுக்கன்னா, விச் டீம் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்த நாட்டுங்கிறத நல்லா கவனிக்கணும். பட் அது ஆசியா கப். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கான். யூஎஸ்ஏ ஆசியாவில் வருமா? வராது. அப்போ இது தப்பு. ஆப்ஷனில் வச்சுருந்தது. ஏன்னா இது மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஏன்னா அதனால் மெமரி பேஸ்டு நமக்கு ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அது ஓரியன்டேஷன் என்னெல்லாம் படிக்கணுங்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஆனால் ஆசியாவில் பார்த்தீங்கன்னா ஆசிய கப், கிரிக்கெட் ஆசிய கப்பு நடந்துச்சு. கிரிக்கெட் நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் யுஏஇ அங்கே வச்சு நடந்துச்சு. அங்கே யார் வின் பண்ணான்னா இந்தியா தான் வின் பண்ணிச்சு. யாரை தோக்கடிச்சாங்கன்னா பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க. இந்த கப்பை கூட வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஆசியா கப்பில் காக்கி என்ன காக்கி எங்கே நடந்ததுன்னா ராஜ்கிர் எங்கன்னா பீகாரில் இருக்கு. இங்கே யார் வின் பண்ணான்னா இந்தியா தான் வின் பண்ணாங்க. இதில் வின் பண்ண போய் வேர்ல்டு கப் காக்கியில் அவங்க என்ரோல் கொடுக்காங்க. அப்போ இது ஓரியன்டேஷன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஒரு 8 பக்கத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஒரு 8 பக்கத்துக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 பக்கம், ஜூலை 8 பக்கம். இந்த 32 பக்கத்தில் அவ்வளவுமே கவர் ஆகிருக்கு. அதை நம்பி படிங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு சொல்லுவீங்க கவர் ஆகிருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம். அப்போ கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது டென்னிஸில் பெரிய கேம் இதான் கிராண்ட் ஸ்லாம். அப்போ தெர் ஆர் 4 கிராண்ட் ஸ்லாம். ஆஸ்திரேலியா ஓப்பன் நடக்கும், அதில் மென் உமன் யாரும் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும், மென் உமன் யாரும் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் நடக்கும், மென் உமன் யாரும் படிக்கணும். கடைசி யூஎஸ் ஓப்பன் நடக்கும். இப்போ இதில் என்னென்னா விம்பிள்டன் கேட்டிருக்கான், இங்கிலாந்தில் நடக்கும் விம்பிள்டன். இதை நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் விழுந்துடும், எனக்கு தெரிஞ்சு உறுதியாக விடும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வருஷத்தில் முதல்ல நடக்கிறது ஆஸ்திரேலியா ஓப்பன், 2வது நடக்கிறது ஃப்ரெஞ்சு ஓப்பன், 3வது நடக்கிறது விம்பிள்டன், 4வது கடைசிங்க யூஎஸ் ஓப்பன். இதில் மேல் யார் வின் பண்ணான்னா சின்னர், இது ஆஸ்திரேலியாவுக்கு. ஃப்ரெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அல்கிராஸ். விம்பிள்டன் பார்த்தீங்கன்னா சின்னர்னா இட்டாலியனா, அல்கிராஸ்னா ஸ்பெயின். அதை கூட கேட்பான், எந்த நாட்டுக்காரங்கன்னு கேட்பான். யூஎஸ் யார் வின் பண்ணால் அல்கிராஸ். பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சின்னர் அல்கிராஸ். இதே மாதிரி உமன்ஸ் பார்க்கணும். உமன்ஸ் பார்க்கும்போது மேடிசன் கெய், இது ஆஸ்திரேலியா, மேடிசன் கெய்ஸ், இவங்க யூஎஸ். அடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் யார் வின் பண்ணா அப்படின்னா கோகா கஃப். இவங்க எங்க கேட்டீங்கன்னா யூஎஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் யார் ஓப்பன்னா இகா ஸ்வியாட்டிக், போலாண்டு இவங்க. நெக்ஸ்ட் யூஎஸ் ஓப்பன். இப்போ இதை தான் கேட்பாங்க, சபலங்கா என்ன, சபலங்கா பெலராஸ். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இதில் கேட்டாங்கன்னா இன்னும் டெப்த்தாக கேட்கணும்னா ரன்னர் கேட்பாங்க. இப்போ இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டால் விம்பிள்டன் மென்னு யார் வின் பண்ணியிருக்காங்க, யானிக் சின்னருங்கிறது இட்டாலி. Who announced support for which nation women's team?
ஏன்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐசிசியும் கூகுளும் ஒரு பார்ட்னர் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா டு ப்ரொமோட் உமன்ஸ் கிரிக்கெட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்டில். உறுதியாக கேட்பான், 100க்கு 100 கேட்பான். இப்போ என்னெல்லாம் படிக்கணும்னா வேர்ல்டு கப்பில் வின் பண்ணியிருக்காங்க, யாரை ஃபிட் பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஃபிட் பண்ணாங்க, எத்தனை ரன்னு, 52 ரன்னு, மேன் ஆஃப் த மேட்ச் யார், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் யார், இந்தியன் கேப்டன் யார், எல்லாத்தையும் பார்த்துருங்க. உறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், வேர்ல்டு டாப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரேங்கிங் பேஸ்டு கொஸ்டின். ஒரு ரேங்கிங் இன்சூரன்ஸ் எக்ஸாம்னால அதை கேட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் பேங்க் எக்ஸாம் போகும்போது பேங்கை பற்றி பார்த்துக்கிடணும். அப்போ இதில் வேர்ல்டு டாப் இன்சூரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா போலந்து நாட்டில் என்ன PZU இவன் தான். இவனுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 94.4, இவன் தான் டாப். செகண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா லைஃப் இன்சூரன்ஸ். இவனுடைய ஸ்கோர் எவ்வளோனா 93.5. தேர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு LIC. இவனுடைய ஸ்கோர் வந்து 88. இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்கான். இது அவனுக்கு கேட்டிருக்கான். அடுத்து இது கேட்பான், இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கான். முத்ரா யோஜனாங்கிற ஒரு ஸ்கீம் 2015 ஆரம்பிக்காங்க. ஏன்னா இந்த முத்ராக்கு ஃபுல் ஃபார்மே கேட்கலாம். முத்ரா, M ஃபார் மைக்ரோ, U ஃபார் யூனிட், D ஃபார் டெவலப்மெண்ட், and R ஃபார் ரீஃபைனான்ஸ், A ஃபார் ஏஜென்சி. ஏன்னா இதில் ஏதாட்டும் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இந்த டிக்கு என்ன வரும் அந்த ஃபார்மேட்டில் கேட்டிருந்தான். அங்கேயும் ஃபுல்லாக பார்த்து வச்சுருங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்கிறது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 3 கேட்டகரி. இல்லை 3 கேட்டகரி இருக்குது. சிசு சின்ன கடன் கொடுக்கறது, கிஷோர் மீடியம், தருண் பெருசு. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க, தருண் ப்ளஸ்ன்னு 4 இருக்குது. இந்த சிசுங்கிறது 50,000 கடன் கொடுக்கறது, கிஷோருங்கிறது 5 லட்சம் வரைக்கும், ஏன்னா தருண்ங்கிறது 10 லட்சம், தருண் ப்ளஸ்ங்கிறது 20 லட்சம். நெக்ஸ்ட் HUID, இதையும் ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும். HUID ஹால்மார்க், H ஃபார் ஹால்மார்க், U ஃபார் யூனிக், ID ஐடென்டிஃபிகேஷன். இந்த கால்மார்க் கொடுக்காங்க பார்த்தீங்களா, இது கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 2021 கால்மார்க் முத்திரை கொடுக்காங்க. இப்போ சில்வருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் கொஸ்டின் கேட்கான். எப்போன்னா செப்டம்பர் 2025 இருந்து இந்த கால்மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்னங்கன்னா அந்த டிஜிட் இருக்குது, நம்பர் ஆஃப் டிஜிட் எத்தனைன்னு கேட்டிருக்கான். கோல்டுக்கும் 6 தான், சில்வருக்கும் 6 தான். நெக்ஸ்ட் டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100 கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேர்ல்டுலேயே. அதில் இந்தியாவை சார்ந்த ஒரு ஆள் இருக்காங்க. அந்த பர்சனாலிட்டி யார், அதான் கொஸ்டின். டைம்ஸ் வெளியிட்ட 100 கிரியேட்டர்ஸில் இந்தியாவை சேர்ந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரஜகதா கோலி. ஏன்னா இவங்க ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க, 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஏன்னா அது அவங்களே தேர்ந்தெடுக்காங்க. அடுத்து சியாம் பிரசாத் முகர்ஜி, அவருடைய பெர்த் அனிவர்சரி. அப்போ பெர்த் அனிவர்சரி பார்த்தீங்கன்னா 125. இது கேட்கலாம். இதே மாதிரி தாதா பாய் நவ்ரோஜ் கேட்கலாம். தாதா பாய் நவ்ரோஜ் இவருக்கு வந்து 200வது பெர்த் அனிவர்சரி கொண்டாடுறாங்க, கேட்கலாம். அப்புறம் முக்கியமாக இதை கேட்பான், வல்லபாய் பட்டேல் இவருக்கு வந்து 150. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த இடத்துல கேட்குறான். அப்போ சியாம் பிரசாத் முகர்ஜிங்கிறது ஜூலை 6 அவருடைய 125 பிறந்த அனிவர்சரி. இது நினைவாக நமக்கு என்ன பண்ணால் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது போக RSS இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா 100 கொண்டாடுறாங்க. அதுக்கும் ஸ்டாம்ப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஆனால் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம்னா ரூரல் அர்பன் மிஷன்.
2016 ஆரம்பிச்சாங்க. இது எதுக்குன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காண்டி. ஏன்னா ரூரலையும் அர்பனையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஷாங் ஷமிதி ஆதியாக்ஸ். ஏன்னா இது என்ன, அதுக்கு ஹிந்தி வார்த்தை. ஆக்சுவலாக பவர் கமிட்டி, அதுக்கு ஹிந்தினா அதில் மீனிங் என்னென்னா பவர் கமிட்டிஸ். அது கான்ஸ்டியூஷன் அமைக்கும் போது நிறைய கமிட்டி போடுவாங்க. அதில் பவர் கமிட்டிஸ்க்கு சேர்மன் யார் இருப்பார்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார். அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்கான். இது பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாமில் 2 கொஸ்டின் கேட்டாங்க. இதில் நரி சக்தி இண்டெக்ஸ், நரினா பெண்கள். அப்போ பெண்களுடைய சேஃப்டி இது பண்ணுறாங்க. அந்த இண்டெக்ஸ் யார் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். அந்த நரிசக்தி இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்கான். அசஸ் உமன் சேஃப்டி இன் இந்தியன் சிட்டி. உமன் சேஃப்டி இன் இந்தியன் சிட்டி. எந்த சிட்டியில் உமன் சேஃப்டியாக இருக்காங்க, எந்த சிட்டியில் சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க, அதான் அதுக்கு மீனிங் நரிசக்தி இண்டெக்ஸ். இதில் எந்த சிட்டியில் சேஃப்டியாக இருக்காங்கன்னா கோகிமா, நாகாலாந்து. இது சேஃப்டியான சிட்டிங்க அங்கே உமன்ஸ்க்கு. ஏன்னா முக்கியமானது. எந்த சிட்டி சேஃப்டி இல்லாமல் இருக்குன்னா ராஞ்சி. ராஞ்சிங்கிறது ஜார்க்கண்ட். அவன் தான் லாஸ்ட். இதை யார் வெளியிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இவங்க தான் அதை என்ன செய்றாங்க, வெளியிடுறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இதான் இது கேட்பான், பார்த்துக்கிடுங்க கொஸ்டின்ஸு. அடுத்தது இந்தியன் நேவி மோட்டோ ஷாம் நோ வருணா அண்ட் ப்ரீவியஸ் நேம். பிரிட்டிஷ் டைமில் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்ஸ் இந்தியன் நேவி. இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் வச்ச பேர் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுறாங்க. மாற்றி இப்போ பேர் இருக்குன்னா சான்ஸ்கிரிட். இது ஷாம் நோ வருணான்னு என்னன்னா சான்ஸ்கிரிட், வேதாஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியன் நேவி டேங்கிறது December 4. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நேவிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் வரும். 1 2 3 4. ஏர்ஃபோர்ஸ் டே என்னன்னா 8 லிட்டர் வரும். அப்போ 8ஆம் தேதி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஜட்ஜஸ் பண்ணது யாருங்கன்னா ராஜாஜி. இப்போ இந்த சான்ஸ்கிரிட் வார்த்தையோட இங்கிலீஷ் வெர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக மே த அன்டு அஸ். அந்த வருணாவை அந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேரை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ராணி. இது கேட்கலாம், ரிப்பீட் ஆகலாம். ராணி கமலாபதி ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஸ்டேட்னா போபால். அது ஒரு முக்கியமான பெரிய ரயில்வே ஸ்டேஷன். கமலாபதி எக்ஸ்பிரஸ்னே ஓடும். இது என்ன இந்த ஏன் சார் கேட்குறாங்க கேட்டிங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷன். அது ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து போடுறாங்க. அப்போ இந்தியாவுடைய இதுக்கு முக்கியமானது. ஏன்னா ரயில்வேங்கிறது 100% கவர்மெண்ட்டு. ஆனால் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ இந்தியாவுக்கும் ஒரு ப்ரைவேட் குரூப்பும் சேர்ந்து போடுறாங்க. அது எந்த குரூப்பும் கேட்டிங்கன்னா பன்சால் குரூப். பிரைவேட் யாரும் கேட்கலாம், பன்சால் குரூப். நெக்ஸ்ட் மிஸ் யூனிவர்ஸ் யாரும் கேட்க 2025. ஏன்னா மணிகா விஸ்வகர்மா. இந்த யூனிவர்ஸ் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா தாய்லாண்டில். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்ஐசிலையும் கேட்டிருக்கான், இதுலேயும் கேட்டிருக்கான். அப்போ இதில் என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டில் இதுக்கு முன்னோட ஒரு கொஸ்டின் எல்ஐசியில் கேட்டான். சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் கர்நாடகாவில் இருக்குது. டென்டேட்டிவ் லிஸ்ட் மொத்தம் 7 இருக்குது. அந்த 7மே படிச்சு வச்சிங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமில் இது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இதில் என்ன கொடுக்கானா அந்த முதுமல் நாராயண் பேட் இது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கான், தெலுங்கானா. நீங்கள் 7மே பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா டெக்கான் ட்ராப். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. டெக்கான் ட்ராப்புங்கிற மகாராஷ்டிரா இருக்குது. அடுத்தது மேகாலயா ஏஜ் கேவ்ஸ். இது மேகாலயாவில் இருக்குது. அடுத்தது நாகாலாந்தில் இருக்குது. நாகா கில் ஓபி ஓலைட். அது பேர் இருக்குது கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் அது இல்லாததை பார்க்கணும். அடுத்தது அருணாச்சல பிரதேசில் ஆந்திர பிரதேசில் 2 வரும். ரெட்ஸ் அண்ட் கில்ஸ் ஆந்திர பிரதேஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
திருமலா கில்ஸ் 5. திருமலையை ஞாபகம் வச்சுக்கலாம். திருமலா கில்ஸ் ஆந்திர பிரதேஷ். என்ன அடுத்தது சென்ட் மேரிஸ் ஐலாண்ட். நம்ம பார்த்தோம், எல்ஐசியில் கேட்டிருந்தாங்க. சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் வந்து கர்நாடகா. அடுத்து வந்து வர்க்கலா பீச், வர்க்கலா கிளிப்ஸ் கேரளா. ஓகே, இது எல்லாத்தையுமே படிச்சு வச்சிருங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது வாட் இஸ் இந்தியா நியூ ஏர் டு ஏர் மிசைல்? ஏர் டு ஏர், ஏன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர் இந்த மாதிரி இருக்கும். ஏர் டு ஏர்னா ஏர்லேருந்து அட்டாக் பண்ணுறது. புதுசாக ஒரு மிசைல் போட்டிருக்காங்க, அஸ்ட்ரா. இதனுடைய ரேஞ்ச் என்னங்கன்னா 340 கிலோமீட்டர் அட்டாக் பண்ணும். ஏர்லேருந்து ஏர்லேயே அட்டாக் பண்ணும். இது என்ன கேட்டீங்கன்னா அஸ்ட்ரா MK3. அஸ்ட்ரா MK3. இது என்ன கேட்டீங்கன்னா அந்த அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா கந்திவா. இது என்ன கேட்டீங்கன்னா அர்ஜுனா வந்து மகாபாரதத்தில் அவருடைய அம்புடைய பேர் என்ன கேட்டீங்கன்னா கந்திவா. அந்த பேரை தூக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த அவார்டட் 59th ஞானபித் அவார்ட்? இந்தியன் வேர்ல்டு லிட்ரேச்சரில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு புக்கர் பிரைஸ். இந்தியன் லிட்ரேச்சரில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு ஞானபித் அவார்டு தான். இதை யார் வாங்கியிருக்காங்க? இப்போ வாங்கியிருக்காங்க வினோத் குமார் சுக்லா. சத்தீஸ்கர்லேருந்து வாங்கக்கூடிய முதல் ஆள் இவர் தான். ஏன்னா ஹிந்தின்னு பார்க்கும்போது 12th ஹிந்தி ஆத்தர். இது என்ன லாங்குவேஜ் கொடுப்பாங்கன்னா, நம்ம 8வது அட்டவணையில் மொத்தம் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு, பிளஸ் 1 இங்கிலீஷையும் சேர்த்துக்கிடுங்க, மொத்தம் 23 மொழிகள். இது எப்ப இருந்து கொடுக்காங்கன்னா 1965 இருந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா சங்கர குரூப். ஊதுகுழல் அப்படின்னு ஒரு புக்குக்கு. நெக்ஸ்ட், ஆர்மி மெடல் பரம்வீர் சக்கராங்கிறது வீர தீர செயலுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு தான். அதோடைய கலர் என்னன்னு கேட்குறான். ஏன்னா பிளெயின் பர்பிள். ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்டு. இது வரைக்கும் 21 பேர் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்டு ஒரு படத்தில் கூட காட்டுவான். இந்த அவார்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த அவார்டு வாங்கினவர் அந்த குற்றவாளி கூண்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜு கூட எந்திரிச்சு நிற்கணும். அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்த்தா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ரைடர் இன் இன்சூரன்ஸ் பாலிசி? அப்போ ரைடர்னு என்னங்கன்னா, அந்த ரைடருங்கிற ஒரு ஆப்ஷன் சேர்த்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் பெனிஃபிஷரி கிடைக்கும். அதான் அந்த மீனிங். இட் இஸ் அன் ஆட்-ஆன். என்ன வாட் யூ அட்டாச் ஆன் இன்சூரன்ஸ் பாலிசி என்ஹான்ஸ் கவரேஜ். நெக்ஸ்ட், இது யாருக்குன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% சொல்லிட்டாங்க. இது யாருக்குமே கேட்டுட்டான். இதான் தீம். அப்போ 100% வருதுன்னா அதுக்கு முன்னுக்கூட்டி என்ன இருந்திருக்குன்னு இதில் கேட்டிருக்கான். 74% இருந்துச்சு. நெக்ஸ்ட், அதே மாதிரி இன்சூரன்ஸ் தெரிஞ்சுக்கும் போது IRDA வந்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 யாருன்னா IRDAI. நெக்ஸ்ட், GST வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. GST வந்து இன்சூரன்ஸ்க்கு என்ன கேட்டீங்கன்னா இப்போ 2.0 0 போட்டாங்க. GST 2.0 அந்த பிரீமியத்துக்கு இன்சூரன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, முந்தி இன்சூரன்ஸுக்கு GST உண்டு, இப்போ இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. GST 2.0 வச்சு ஒரு கொஸ்டின் உறுதியாக உங்களுக்கு வரும். அப்புறம் OSIலுடைய சேர்மன் யாருன்னு கேட்காங்க, சஞ்சய் ஜோஷி. இது 1947 ஆரம்பிக்காங்க ஓரியண்டல் இன்சூரன்ஸ். கஜமித்ரா, கஜன்னா யானைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கான், அஸ்ஸாம் கவர்மெண்ட். ஏன்னா அந்த ஹியூமன் எலிஃபென்ட் கன்ஃப்ளிக்ட் நடந்துச்சு இடையில, அதை சால்வ் பண்றதுக்கு தான். நெக்ஸ்ட், நாவியா ஸ்கீம் டார்கெட் விச் ஏஜ் குரூப்? 16 to 18 ஏஜ் குரூப். அது ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கிடுங்க, அதை வச்சு ஏதாவது கேட்பாங்க. அப்போ என் ஃபார் என்னன்னா நர்ச்சரிங், ஏ ஃபார் என்னன்னா ஆஸ்பிரேஷன், என்ன த்ரூ, வி ஃபார் என்னன்னா ஒகேஷனல், டி ஒகேஷனல் ட்ரைனிங்
ஃபார் யங் adolescent கேர்ள்ஸ். அடலசன்ட் கேர்ள்ஸ் உடனே நம்ம இதை பார்த்துக்கணும். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா உமன் டெவலப்மெண்ட்டும், இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உமன் டெவலப்மெண்ட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் மினிஸ்டர் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இது கேட்க ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் 2018 இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறக்காண்டி கொண்டு வர்றாங்க. இது யார் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு கேட்காங்க. 2 மினிஸ்ட்ரி கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் வரும். ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது நம்ம அப்படியே எதிர்பார்த்தது தான். ஹூ இஸ் த நியூ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது அப்படியே நம்ம புக்கில் முதல் லைன்லேயே இருக்கும். இது நம்ம கொடுத்தது இல்லை. டிசிஏ கல்யாணி. இது போக வேற என்னெல்லாம் கேட்கலாம் கேட்டிங்கன்னா, இப்போ அட் ப்ரெசன்ட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யாரும் கேட்கலாம். என்ன சஞ்சய் மூர்த்தி. அப்புறம் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட் யாரும் கேட்கலாம். வந்தனா குப்தா. அப்புறம் இந்த கொடுக்காம மாடல் ஒரு தலாஸ்ன்னு கொடுத்துட்டான். அல்ல எஸ்ஸுக்கு என்ன இந்த மாடல் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ தலாஸ்னா ஃபுல் ஃபார்ம் தெரியும் நமக்கு. ட்ரைபிள் ஆப்டிடியூட் லைஃப் ஸ்கில் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் கப். அதாவது மலைவாழ் மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொண்டு வராங்க. எஸ்ஃபார்னா ஸ்கில். யார் இந்த இதை ரிலீஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நம்மளுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டரும் ப்ளஸ்ஸு யூனிசெஃப். நெக்ஸ்ட் இதான் அப்போ பார்த்த கொஸ்டின். நரி இண்டெக்ஸ் பெண்களுடைய சேஃப்டியை பற்றி சொன்னாங்களா. இங்கே என்ன லீஸ்ட் சேஃப்டி எங்கன்னு கேட்கான். ராஞ்சி. என்ன இதை யார் வெளியிடுறாங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னோம் நம்ம. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இப்போ இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்கலாம். விஜயா கிஷோர் ரகத்கார். நமதவா நேஷனல் பார்க் அருணாச்சல பிரதேஷ். அது ஜடுகுடா மைன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கான். ஜார்க்கண்ட். இது என்ன ஜடுகுடா மைன்ஸில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா யுரேனியம். அடுத்தது இது நம்ம யாருக்குமே புக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக கேட்பான். நம்ம பார்த்தோம் அருந்ததி ராய். அருந்ததி ராய்ங்கிறது 1997 பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அதுக்காண்டி என்ன சொன்னாங்கன்னா புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஒரு பர்சனாலிட்டி. அவங்க இப்போ ஒரு புக் எழுதியிருக்காங்க, மதர்ஸ் மேரி கம் டு மீ. அதில் அட்டப்படத்தில் ஒரு பெண்ணு சீரடி அடிக்கிற மாதிரி ஒரு அட்டப்படம் வச்சுருப்பாங்க. அப்போ அது கான்ட்ரவர்சியல் ஆச்சு. அதை வச்சு இதை கேட்குறான். வேர்ல்டு டூரிசம் டே செப்டம்பர் 27 டேட்டை படிச்சிருங்க. அது தீமையும் கேட்கான். இதுக்கு என்னங்கன்னா டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் டெலிவர் த லாங்கஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் இந்த வருஷம் தான். ஏன்னா ஆகஸ்ட் 15 2025 இதுவரைக்கும் செங்கோட்டையில் வச்சு கொடியேற்றுவார். இதுவரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டருமே 103 நிமிஷம் பேசுனது கிடையாது. இவர் தான் பேசியிருக்காரு. அதை தான் கேட்டிருக்கான். ஏன்னா இதில் என்ன மெயினாக பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2.0 சொல்லியிருப்பார். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் 22 வந்து நவராத்திரி அன்னைக்கு கொண்டு வர்றாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா சுதர்சன் சக்ரா. இப்போ அந்த இஸ்ரேல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் டோம் வச்சுருக்கான். எதிரி நாட்டுக்காரன் மிஷில் அனுப்புனா அவன் தடுத்து நிப்பாடுறது. அதேமாதிரி நம்ம ஒரு மிஷில், அதுக்கு பேர் என்னென்னா சுதர்சன சக்ரா. இது 2035 கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ்ஸ் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 15,000 ரூபா இது கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு
ஐஐஎம் அகமதாபாத் கேம்பஸ் லொக்கேட்டட் அவுட் சைடு இந்தியா, துபாய். இந்த மாதிரி ஐஐஎம், ஐஐடி எங்கே அவுட் சைடு ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை கேட்கணும். அடுத்த G7 சமிட் 2025 எங்கே இருந்தால் கனடாவில் 51st சமிட். ஏன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கனானாஸ்டிக்ஸ் அல்பர்டா மாநிலத்தில் இருக்காங்க. 2026 52nd எங்க நடக்கும்னு சொல்லி கேட்கலாம். எவியன் லெஸ் பெயின்ஸ் பேரை பார்த்தே தெரியுது, பிரான்ஸ். இப்போ G7னா என்ன அப்படின்னா இந்த 7 நாடுகள். ஏன்னா G7ங்கிறது 7 நாடுகள். அதாவது ஜூஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிடுங்க, 5 லெட்டர் வந்துட்டு வித்து GFன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ 7 நாளில் J ஃபார் ஜப்பான், U ஃபார் USA, I ஃபார் இட்டாலி, C ஃபார் கனடா, அதான் கனடாவில் வச்சு நடக்குது, E ஃபார் இங்கிலாந்து, G ஃபார் ஜெர்மனு, F ஃபார் ஃப்ரான்ஸ். அதான் அடுத்த மாநாடு எங்கே நடக்க போகுது, ஃப்ரான்ஸில் வச்சு நடக்க போகுது. வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025. ஏன்னா இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இதில் வந்து நடந்தது டெல்லி. இல்லை இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு கேட்கலாம். 10th கோல்டு பார்த்தீங்கன்னா 6 கோல்டு வாங்குவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்கன்னா பிரேசில் 15 கோல்டு வாங்கியிருப்பான். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ். அடுத்தது இது முக்கியமாக கேட்பாங்க, காமன்வெல்த் கேம்ஸ் 2026 எங்கே நடக்க போகுது? கிளாஸ்கோ எங்கே இருக்குன்னா ஸ்காட்லாண்டில். அப்போ வந்து காமன்வெல்த் கேம்ஸுங்கிறது பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் அவங்களுக்கு நடத்தக்கூடிய கேம்ஸ் பேர் தான் காமன்வெல்த் கேம்ஸ். இல்லை ஏன் முக்கியமாக கேட்பாங்க நம்ம பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். நெக்ஸ்ட்டு எங்கே நடக்கும்னா இந்தியாவில் நடக்க போகுது. அதான் முக்கியம். இந்தியாவில் அகமதாபாத்தில் வச்சு நடக்க போகுது 2030. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் பார்த்துடுங்க. பிவிக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4-5 நேரம் பார்க்கணும். பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் படிக்கிற ஸ்டைலே மாறும். தேங்க்யூ.